நாட்களிலும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை உற்று பார்த்து நடக்கக்கூடிய அழிவுகளையும், பிசாசுடைய காரியங்களையும், பாவத்தையும், வியாதிகளையும், கொள்ளை நோய்களையும், பொருளாதார குறைவுகளையும் அதையே நாம் நோக்கி பார்த்து நாம் இன்னும் கூட நம்ம துர்மனசாட்சிக்குள்ளே போகாமல், கில்ட்டி கான்ஷியஸ்குள்ளே போகாமல் திரும்ப 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை, அன்றைக்கு எப்படி வனாந்தரத்தில் அந்த ஜனங்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து ஜீவனை பெற்றுக்கொண்டார்களோ, இன்றைக்கும் நாம் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து எனக்காக அவர் காயப்பட்டார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவருடைய ரத்தம் எனக்காக தானே சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை இன்னும் ஆழமாய் நாம் உற்று பார்க்க பார்க்க நம்மளுடைய இருதயமானது முற்றிலுமாய் கழுவப்பட்டு துர்மனசாட்சி நீங்கி எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் நான் அப்பாவுடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டதுனால நான் பரிசுத்தம் உள்ளவளா இருக்கிறேன் என்ற அந்த ஒரு உணர்வுக்குள்ள, அந்த ஒரு ஆழமான நிச்சயத்திற்குள்ள கடந்து செல்லும் பொழுது நாம் நீதியில் ஸ்திரப்படுகிறோம்.